ஷூட் வேற இருக்கு. இந்த சாம் பையன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஹேய் சாம், எங்க இருக்க? ஷூட்டிங் இருக்குல்ல. ஏப்பா, இன்னைக்கு ஜாலியாக பசங்களை ரூம் போட்டு நிம்மதியாக இருக்கலான்னு இருக்கேன். இப்போ ஏப்பா ஃபோன் பண்ணி தொலை பண்ணுறேன்? சரிப்பா சரிப்பா, எனக்கு கூட தான் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலான்னு தோணுது. ரூம் நம்பர் சொல்ல நானும் வரேன். அப்படி வாப்பா நம்ம வழிக்கு. ஆயா ஹோட்டல், ரூம் நம்பர் 1046. 1046ஆ? இப்போ நீ சீக்கிரம் கிளம்பி ஸ்டுடியோக்கு வா, ஒரு கதை இருக்கு. என்னப்பா ரூம் நம்பர் சொல்றதுக்குலாம் ஒரு கதை இருக்குன்ற? சரி வரேன் இருப்பா. 1935 அமெரிக்காவில் இருக்க பிரசிடென்ட் ஹோட்டல்ல ரோலன் டி ஓவன்றவங்க ரூம் எடுத்து தங்குறாங்க. அங்க அவருக்கு ரூம் நம்பர் 1046 ஒதுக்கப்படுது. அதுக்கப்புறம் அவர் ரூம்ல நிறைய சஸ்பிஷியஸான விஷயங்கள்லாம் ஹோட்டல் ஸ்டாஃப் நோட் பண்றாங்க. ஆல்சோ 2 நாள்ல ரூம் நம்பர் 1046ல ரோலன் டி ஓவன் தலையில பயங்கரமா தாக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாரு. கிட்டத்தட்ட இப்போ 2024 வரை கூட இந்த கேஸ் சால்வ் ஆகாம தான் இருக்கு. யார் இந்த ரோலன் டி ஓவன், இவருக்கு என்ன ஆச்சுன்றதை பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நான் தான் முகில் ராஜ். வெல்கம் டு முகிஸ் ட்விஸ்ட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜனவரி 2, 1935 அமெரிக்கால இருக்க பிரசிடென்ட் ஹோட்டலுக்கு ரூம் செக்இன் கேட்டு ஒருத்தர் வராரு. அந்த பர்சன் எப்படி இருந்தாருன்னா, நல்லா கோட் ஷூட் போட்டு, பிரவுன் கலர் ஹேர், வயசு ஒரு 30ல இருந்து 35 வரை இருந்திருக்கும், தலையில ஒரு தழும்பு. அப்போ அந்த பர்சன் ரிசப்ஷன் கிட்ட வந்து, என் பேரு ரோலன் டி ஓவன், நான் இந்த ஊருக்கு சுத்தி பார்க்கலாம்னு வந்திருக்கேன், எனக்கு ஒரு ரூம் தேவைப்படுது, எனக்கு ஆல்சோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல ரூம் வேணாம், எனக்கு டாப் ஃப்ளோர்ல எதனா ரூம் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ரூமை கட்டுறதுக்காக ரோலனை பெல் பாய் ரூமுக்கு கூட்டு போயிருந்திருக்காரு. அப்ப போற வழியில ரோலன் ரூம் பாய் கிட்ட பேச்சு கொடுத்துட்டே போயிருக்காரு. இப்போ நம்மள வெளியூருக்கு போய் சுத்தி பார்க்க போனா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக கையில ட்ரெஸ் கொண்டு போயிருப்போம். பட் ஆனா ரோலன் கையில அந்த மாதிரி எந்த ஒரு சூட் கேஸும் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்ல. ரோலனோட பாக்கெட்ல ஒரே ஒரு சீப், ஒரே ஒரு பிரஷ், ஒரே ஒரு டூத் பேஸ்ட், இது மட்டும் தான் இருந்திருக்கு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு சோப் டிக்ன்ற அந்த ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க ரோலன் ரூமை கிளீன் பண்ணலான்னு வந்திருக்காங்க. அப்போ ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதே ரோலன் சோப் டிக் கிட்ட ரூமை கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், ரூம் டோரை லாக் பண்ண வேணாம், என் ஃப்ரெண்டு என்ன பார்க்க வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்சோ சோப் டிக் ரோலன் வியர்டா நடந்துக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ரோலன் ரூமுக்கு வந்ததும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம ரூம்ல இருக்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு டிம் லைட்டை மட்டும் போட்டுட்டு சைலண்டா உட்காந்துருக்காரு. மறுபடியும் சோப் டிக் ஒரு 4 மணிக்கு ரோலன் ரூமுக்கு புது டவலை சேஞ்ச் பண்ணலான்னு வந்திருக்காங்க. அப்போ ரோலன் மதியம் எப்படி எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு டிம் லைட் போட்டு உட்காந்துருந்தாரோ சேம் அதே மாதிரி தான் மறுபடியும் உட்காந்துருந்தாரு, ஒரு இன்ச் கூட அசையாம. அப்போ சோப் டிக் அங்க இருக்க டேபிள் மேல ஒரு நோட் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அந்த நோட்ல டான், நான் இன்னும் 15 நிமிஷத்துல வந்துடுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு எழுதி இருந்தது. மறுநாள் காலையில ரோலனோட ரூமை கிளீன் பண்ணலான்னு சோப் டிக் அந்த ரூமுக்கு வந்திருக்காங்க. பட் ஆனா அந்த ரூம் வெளி பக்கமா பூட்டி இருந்தது. சரி ரோலன் ரூமை பூட்டிட்டு வெளியே போயிருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு ஸ்பேர் கீ எடுத்துட்டு வந்து ரூம் ஓபன் பண்ணி உள்ள பாக்குறாங்க. உள்ள பார்த்த சோப் டிக்கு பயங்கர ஷாக். பிகாஸ் ரோலன் நேற்று எப்படி உட்காந்துருந்தாரோ சேம் அதே மாதிரியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம ஒரே ஒரு டிம் லைட் மட்டும் வச்சுட்டு அப்படியே சைலண்டா உட்காந்துருக்காரு. ரோலன் உள்ள இருக்கும் போதே ரூமை யாரும் வெளியே பக்கமா பூட்டிருப்பா அப்படின்னு சஸ்பீஷியஸா யோசிச்சுக்கிட்டு சோப் டிக் அந்த ரூமை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க ரூமை கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்கும் போதே ரோலனுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. அப்போ ரோலன் ஃபோன்ல, நோடான், இப்போ எனக்கு பசி இல்லை, எனக்கு சாப்பாடு வேணாம், நான் இப்போதான் கொண்டாத்துக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சேன், நோடான், எனக்கு தான் பசி இல்லைன்றல, சொல்றதை கேளு அப்படின்னு போன்ல டான்ன்ற யாரு கூட பேசிட்டு இருந்திருக்காரு. அப்ப சோப் டிக் பயத்தோட சைலண்டா ரூம்ல இருந்து கிளம்புறாங்க. மறுபடியும் கரெக்டா ஒரு 4 மணிக்கு ரோலன் ரூமுக்கு புது டவலை சேஞ்ச் பண்ணலான்னு சோப் டிக் வராங்க. அப்ப ரூமுக்குள்ள 2 பேர் பேசிக்கிற மாதிரி வாய்ஸஸ் எல்லாம் கேட்டு இருந்திருக்கு. அப்ப சோப் டிக் ரூம் டோரை 2 டைம் நாக் பண்றாங்க. அப்ப ரூமுக்குள்ள இருந்து ஒரு ரஃப்பான வாய்ஸ் வருது. யார் அது, என்ன வேணும்? அப்போ சோப் டிக், இல்ல சார் புது டவல் கொண்டு வந்திருக்கேன், அதை சேஞ்ச் பண்ணதான் சார் ரூம் டோர் நாக் பண்ணேன், அதெல்லாம் இப்போ எதுவும் இங்க தேவையில்ல, நீ மோல கிளம்பு அப்படின்னு ரூம்குள்ள இருந்தவர் சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் அந்த வாய்ஸ் ரோலனோட வாய்ஸ் கிடையாது. ஆல்சோ பக்கத்து ரூமான 1048ல இருந்த கெஸ்ட் இங்க ரூம் நம்பர் 1046ல யாரோ ஒரு மேலும் ஃபீமேலும் சண்டை போடுற மாதிரி வாய்ஸ்லாம் வருது அப்படி ரிசப்ஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த டைம்ல அதே ஃப்ளோர்ல இருக்க ரூம் நம்பர் 1055ல பார்ட்டி நடந்துட்டு இருந்ததால ஹோட்டல் ஸ்டாஃப் அதை பெருசா கண்டுக்கல. மறுநாள் ஜனவரி 4 கரெக்டா காலையில ஒரு 7 மணிக்கு அந்த ஹோட்டலோட போன் ஆபரேட்டர் ரோலனோட ரூம்ல போன் ஆஃப் ஆயிருக்கிறது கவனிக்கிறாரு. அப்போ ஹோட்டல் பெல் பாயை கூப்பிட்டு ரூம் நம்பர் 1046ல போனை சரி பண்ண அமைச்சிருக்காரு. அப்போ அந்த ரூமுக்கு வெளியே டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்ற டேக் தொங்க விடப்பட்டிருக்கு. பட் ஆனால் அப்பயும் பெல் பாய் ரூம் டோரை ஒரு 5 டைம்ஸ் நாக் பண்ணியிருக்கான். அப்போ ரூமுக்குள்ள இருந்து கம் இன், டர்ன் ஆன் த லைட் அப்படின்ற வாய்ஸ் கேட்டிருக்கு. பட் ஆனால் ரூம் வெளி பக்கமா போட்டுறதால பெல் பாய் ரூம்ல இருக்க போனோட ஒயரை கொஞ்சம் கரெக்டா கனெக்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பெல் பாய் அங்கிருந்து கிளம்பியிருக்காரு. பட் மறுபடியும் 8:30க்கு அந்த ரூம்ல இருக்க போன் ஆஃப் ஆயிடுது. இந்த முறை பெல் பாய் அந்த ரூமோட ஸ்பேர் கீ எடுத்து வந்து ரூமை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்ப ரோலன் போதையில
ஃபுல் நேக்கடா பெட்ல படுத்துருக்காரு. அப்ப பெல் பாய் கீழே விழுந்து கிடந்த போனை சரியா எடுத்து வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காரு. அகைன் 10:45க்கு அந்த ரூம்ல இருந்த போன் ஆஃப் ஆயிருந்திருக்கு. இந்த முறை ரூமுக்கு வந்த பெல் பாய்க்கு ஒரு பயங்கரமான ஹாரிஃபிக்கான சீன் காத்துட்டு இருந்தது. அப்போ ரோலன் பயங்கரமா தலையிலேயே தாக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட ரூம்ல மயங்கி கிடந்திருக்காரு. உடனே பெல் பாய் ரூம்ல இருக்க லைட்ஸ் ஆன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா ரூமோட சீலிங்லையும் பெட்லையும் பாத்ரூம்லயும் ரோலனோட பிளட் தெரிச்சிருக்கு. உடனே பெல் பாய் பயந்தடிச்சு கீழே ஓடிந்திருக்காரு. ஸ்பாட்டுக்கு போலீஸும் ஆம்புலன்ஸும் வரவழைக்கப்படுறாங்க. அவ்வளவு பிளட் ப்ளீடிங் இருந்து கூட ரோலன் உடம்புல கொஞ்சம் உயிர் இருந்திருக்கு. அப்போ ஹாஸ்பிட்டல்ல போலீஸ், ரோலன் உங்களை யார் இப்படி பண்ணனு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதுக்கு ரோலன், நோபடி, யாரும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு? ரோலனோட கடைசி வார்த்தை, ஐ ஃபெல்ட் அகெயின்ஸ்ட் பேத்டப், நான் பாத்டப்ல தவறி விழுந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி முடிச்ச உடனே இறந்து போயிடுறாரு. ரோலன் டி ஓவனோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல தலையில பயங்கரமா ஸ்கல்லு உடையிற அளவுக்கு அடிபட்டு இருந்திருக்கு. ஆல்சோ ரோலனோட நெஞ்சில நிறைய கத்தி குத்து காயங்கள்லாம் இருந்திருக்கு. அதுல ஒரு காயம் லங்ஸே கிழிக்கிற அளவு இருந்திருக்கு. ரோலன் உடம்புல இருக்க காயத்தோட தன்மையை பார்த்தா ரோலன் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரதுக்கு ஒரு 7 மணி நேரத்துக்கு முன்னாடியே டார்ச்சர் பண்ணப்பட்டு இருந்திருக்கணும், இல்ல ரோலனே தன்னை செல்ஃப் ஹார்ம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்சோ இந்த அளவுக்கு ஒரு ஹியூமனால செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்க முடியுமான்றது எனக்கு தெரியல அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்திருக்காரு. பட் போலீஸ்க்கு என்னதான் ரோலன் தானே பாத்ரூம்ல தவறி விழுந்துட்டேன்னு சொல்லியிருந்தா கூட ரோலனோட அட்டாப்சி ரிப்போர்ட் வேற ஸ்டோரியை சொல்லுது. ஸோ போலீஸ் ரோலன் தங்கியிருந்த ரூம் நம்பர் 1046 தரவா செக் பண்றாங்க. அப்ப ரூம்ல ரோலனோட பிளட் தெரிச்சிருந்த விதம் அவன் பாத்ரூம்ல தவறி விழுந்த மாதிரியே தெரியல. ரோலனை யாராவது கொலை ட்ரை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சா கூட ரூம்ல ரோலன் தாக்கப்பட்ட மாதிரி எந்த ஒரு வெப்பன்ஸும் கிடைக்கல. பட் ஆனா அங்க இருந்து டெலிபோன்ல 4 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்திருக்கு. அதுல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒரு பொண்ணோடது. சரி, ரோலன் டெட் பாடியை உங்க சொந்தக்காரங்கள்ட்ட கொடுத்துடலான்னு ரிசப்ஷன் கிட்ட ரோலனோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அப்ப ரூமுக்கு செக் இன் பண்ண ரோலன் தன் லாஸ் ஏஞ்சல்ஸ் இருந்து வந்திருக்கதா சொல்லி இருந்திருக்கான். பட் ஆனா லாஸ் ஏஞ்சல் ஃபுல்லா விசாரிச்சதுல ரோலன் டி ஓவன்ற பேர்ல யாருமே இல்ல. சரி, அவர் ரூமுக்கு பார்க்க வந்த ரோலனோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் டானை தேடி பார்க்கலான்னு பார்த்தா மிஸ்டர் டானும் எங்க தேடியும் கிடைக்கல. ஃபைனலா போலீஸே ரோலன் டி ஓவனோட ஃபியூனரல்ல முடிக்கலாம்னு பிளான் பண்றாங்க. அப்போ ரோலனை புதைக்க போற கிரேவ் யார்டோட இன்சார்ஜுக்கு ஒரு போன் வந்திருக்கு. அந்த போன் கால்ல ஒரு அனானமஸ் மேன், பேரே தெரியாத ஒரு நபர், ரோலன் பாடியை புதைக்கிறதுக்கு உண்டாகிற செலவை மொத்தத்தையும் நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிருக்கான். ஆல்சோ அந்த கால்ல சொன்ன மாதிரியே மார்ச் 23, 1935 அந்த ஃபியூனரல் ஹோம்க்கு ஒரு பொக்கையும் கொஞ்சம் பணம் நியூஸ் பேப்பர்ல சுத்தப்பட்டு வந்திருந்திருக்கு. கூடவே ஒரு லெட்டரும் வந்திருக்கு. அந்த லெட்டர்ல லவ் ஃபார் எவர் லூயிஸ் அப்படின்னு எழுதி இருந்திருக்கு. இது நடந்து கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு ரூபி ஓகல்ட்ரின்றவங்க இந்த ரோலன் டி ஓவனோட ஆர்டிக்கலை ஒரு நியூஸ் பேப்பர்ல படிக்கிறாங்க. உடனே இந்த ரூபின்ற லேடி இந்த கேஸ் நடந்திருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இந்த ஆர்டிக்கல்ல இருக்க போட்டோ என் பையனோட போட்டோ. 1934 இவன் என் கூட சண்டை போட்டு ஓடி வந்துட்டான். ஆல்சோ இந்த ஆர்டிக்கல்ல என் பையனோட பேரு தப்பா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அவனோட பேர் ரோலன் டி ஓவன் கிடையாது, அவனோட பேரு ஆர்டிமஸ் ஓகல்ட்ரி. அது மட்டும் இல்லாம அவனோட வயசையும் தப்பா போட்டுருக்காங்க, அவனுக்கு வெறும் 17 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஆல்சோ 1935 என் பையன் எனக்கு ஒரு 3 லெட்டர் அமைச்சிருக்கான் அப்படின்னு அந்த லெட்டர்லாம் போலீஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. ஆல்சோ அந்த லெட்டர் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. உள்ளார லெட்டர் ஹேண்ட் ரைட்டிங்ல இல்லாம டைப் ரைட்டிங்ல இருந்துச்சு. பட் ஆனா என் பையனுக்கு டைப் ரைட்டிங்லாம் தெரியாது, அப்புறம் எப்படி இவன் இந்த லெட்டர் அமைச்சான்னு எனக்கு தெரியல அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ நான் டைப் ரைட்டிங் பண்றது ஈஸி, பட் ஆனா அந்த டைம்ல ஸ்கில்டா இருக்கவங்களால தான் டைப் ரைட்டிங் பண்ண முடியும். ஆல்சோ அவங்களுக்கு வந்த லெட்டர் எல்லாம் ரோலன் இறந்ததுக்கு அப்புறம் வந்த லெட்டர். இப்போ போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கேஸை யாரோ பிளான் பண்ணி டைவர்ட் பண்ண பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னும் தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. சரி, ரோலன் டி ஓவன்ற பேரை வச்சு தேடி பார்த்தா எந்த க்ளூவும் கிடைக்க மாட்டேதுன்னு ஆர்டிமஸ் ஓகல்ட்ரின்ற பேரை வச்சு போலீஸ் இந்த முறை தேடி பாக்குறாங்க. இந்த முறை போலீஸ் கான்சா சிட்டில இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஹோட்டல்ஸ்லயும் ஆர்டிமஸ் ஓகல்ட்ரி அப்படின்றவங்க யாரா தங்கி இருக்காங்களான்னு தேடி பாக்குறாங்க. அப்ப சர்ப்ரைசிங்லி இப்போ டெத் நடந்த பிரசிடென்ட் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஹோட்டல்ல ஆர்டிமஸ் ஓகல்ட்ரி செக் இன் பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. சேம் அதே மாதிரி அந்த டான்ன்ற நபர் இந்த ஹோட்டலையும் வந்து விசிட் பண்ணிருக்காரு. பட் என்னதான் இருந்தாலும் போலீஸ்க்கு இந்த கேஸ் ஆரம்பிச்ச இடத்துல தான் வந்து நின்னுச்சு. பட் ஆனா கில்லர் யாருன்றத நாம கண்டுபிடிக்கலாம். லெட்ஸ் டைவ் இன்டு தி தியரி. தியரி நம்பர் 1, தி மேன் டான். இந்த தியரி ரொம்ப சிம்பிள் தான். ஆர்டிமஸ் ஓகல்ட்ரி கூட டைரக்டா இன்வால்வ் ஆகிறது ஒரே பேர் தான், தி டான். பிகாஸ் இந்த பேரை 10 ரூம் கிளீன் பண்ண வந்த சோப்டிக்ன்றவங்க நோட்ல பாத்திருக்காங்க. ஆல்சோ போன்ல கூட ரோலன் டி ஓவன் டான் அப்படின்ற பேரை சொல்லியிருக்காரு. இப்ப கூட போலீஸ் கண்டுபிடிச்ச ஆர்டிமஸ் ஓகல்ட்ரி தங்கி இருந்த ரூம்ல கூட 2 டைம் டான் வந்து பாத்திருக்கான். பட் டான் கொலைகாரனா இருந்தாலும் டானை எங்கன்னு போய் கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை டான் ஏலியனா இருப்பானோ? தியரி நம்பர் 2, கமர்ஷியல் விமன். இந்த பிரசிடென்ட் ஹோட்டலோட எலிவேட்டர் ஆபரேட்டர் சார்லஸ் பிளாக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு உமன் இந்த ஹோட்டலுக்கு வந்தாங்க. அவங்க பாக்குறதுக்கு 135 பவுண்ட்ஸ், அதாவது ஒரு 61 kgs இருந்தாங்க. ஹைட் ஒரு 5.6 இருந்தாங்க. நல்லா டார்க் கலர் ஹேர் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க என் கிட்ட வந்து நான் ரூம் நம்பர் 1026 போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் 9th ஃப்ளோர்ல உங்களை இறக்கி விட்டேன்
திரும்பி அவங்க வந்து இல்ல நான் ரூம் நம்பர் 1046 போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் அவங்க ரூம் போறதுக்கான வழியை காமிச்சு விட்டேன். அப்ப மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த உமன் கூட ஒரு மேலும் கூட வந்தான். அவனும் கரெக்டா இந்த லேடியோட ஹைட் தான் இருந்தான். ஆல்சோ ஏற்கனவே டைம் சீன்ல ஒரு பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கும். ஏப்பா ஒருவேளை அந்த விமன் கூட வந்து டானா இருக்குமோ? எஸ், குவைட் பாசிபிள். அப்போ மெய்ட் சோப்டி கூட ரூமுக்கு டவல் சேஞ்ச் பண்ணலான்னு போகும்போது 2 பேரோட வாய்ஸை கேட்டிருக்காங்க. ஆல்சோ பக்கத்து ரூம்ல அந்த லேடி கூட ஒரு மேலும் ஃபீமேலும் சண்டை போட்டிருக்க மாதிரி வாய்ஸ்லாம் கேட்டிருக்குன்னு ரிசப்ஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த தேரி படி பார்த்தா கில்லர் அந்த கமர்ஷியல் உமனாக தான் இருக்கணும். தேரி நம்பர் 3, கில்டு ஃபார் அன்ஃபெய்த்ஃபுல். கொலை நடந்த டைம்ல நியூ கேசல் சன்ன்ற பத்திரிகையில மிஸ்ட்ரி மர்டர் இன் ரூம் நம்பர் 1046 இந்த கேஸை பத்தின ஆர்டிகல் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த நியூஸ் சேனலுக்கு ஒரு விமன் கால் பண்ணியிருக்காங்க. அந்த காலில் நீங்கள் எழுதியிருக்க இந்த ஆர்டிகல்ஸில் நிறைய டீட்டெயிலாக தப்பாக இருக்குது. நாங்கள் ரோலனை பாப்பர்ஸ் கிரேவேர்டில் புதைக்க பிளான் பண்ணல, பதிலாக நாங்கள் உன்னை வேற ஒரு இடத்துல புதைக்க பிளான் பண்ணியிருந்தோம். அப்போது அதர் எண்டில் இருந்த நியூஸ் பேப்பர் சேனலோட ஸ்டாஃப், மேடம் நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க? ரோலன் மர்டர் பற்றியா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம் அவனை பற்றி தான் பேசுகிறேன். அவனை பற்றி இன்னும் தெரியாத விஷயங்களும் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் பின்னாடி 1 by 1 வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ரோலனை புதைக்கிறதுக்கு முன்னாடி கிரேவேர்ட் இன்சார்ஜுக்கு ஒரு ஃபோன் வந்து இல்லையா, அந்த ஃபோன் காலில் நான் பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு இந்த அனானமஸ் மேன் சொன்னார் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த கிரேவ் இன்சார்ஜ் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. நீங்கள் ஏன் சார் பணம் அனுப்புறீங்க? அதுவா, எல்லாம் என் தங்கச்சிக்காக தான். ஆல்சோ அவங்ககிட்ட ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அந்த பாக்ஸ்குள்ளே இருக்க விஷயத்த பார்த்தீங்கன்னா அவன் ஏன் செத்தான்றது உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் அந்த மாதிரி எந்த ஒரு பாக்ஸும் கிடைக்கல. ஆல்சோ கால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏமாத்துறவனுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அது அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருக்காரு. ஆல்சோ ஆர்டிமஸ் ஓகல்ட்ரி ஆர் ரோலன் T01 இந்த பேர் கொண்டவங்க இவனோட ஒய்ஃபை சீட் பண்ணியிருக்கலாம். அதனால தான் அந்த பொண்ணும் அவனோட அண்ணனும் சேர்ந்து இவன் அடித்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு இந்த தேரி சொல்லுது. நம்ம பார்த்து இந்த 3 தேரியில் யார் கில்லருன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான அன்சால்வ்டு கிரைம் கேஸ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. We will meet another interesting video. Bye.